ஹை மக்களே! இப்போது இங்கே தோஹால, அதாவது கத்தாரில் இங்கே ரொம்ப குளிருங்க. எங்கேயுமே வெளியில் போயிட்டு பார்க்குக்கோ இல்லை பீச்சுக்கோ போக முடியாதுங்க. குழந்தைங்க எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருந்து அடைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். அதனால் இன்டோர் பக்கமாக இன்டோர் கேம்ஸு, இன்டோர் என்ன பண்ண முடியுமோ அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நாங்கள் தேடி தேடி போவோங்க கத்தாரில். நம்ம ஊர்லனா இந்தியாவில் 4 கிளைமேட் இருக்கும். இங்கே 2 கிளைமேட் தாங்க. ஒன்று குளிர் இல்லை ஒன்று வெயில். ஸோ நாங்கள் கத்தார் மியூசியம் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோங்க. கத்தார் மியூசியம் போனோம். இந்த பில்டிங் நான் வெளியிலேருந்து எடுக்கல ஆக்சுவலி ஃபோட்டோ. அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே கட்டிகிட்டு இருந்தாங்க. அதாவது வேர்ல்டு லெவலில் ஒரு ஃபேமஸ் இன்ஜினியர் இந்த பில்டிங்கை வந்து கட்டியிருந்தாங்க. அவ்வளோ இது எப்படி கட்டியிருக்காங்க நம்ம அவ்வளோ ஆச்சரியமாக பார்ப்போம். அது மாதிரி ஒரு பில்டிங்குங்க. அதுக்குள்ளே போயிட்டு அவங்களுடைய இப்போ ஒரு நாட்டுக்கும் வந்துட்டு ஒரு கல்ச்சர் இருக்கும் இல்லையா? அவங்களுடைய கல்ச்சர் அவ்வளோ அழகாக அங்கே சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஒரு ஹைஃபையான ஒரு பிளேஸுங்க. வந்துட்டு இப்போ நம்ம ஊர்லனா வந்துட்டு 4 கிளைமேட் இருக்குது. எல்லா கிளைமேட்டுமே நமக்கு டாலரபுளாக இருக்கும். ஆனால் கத்தாரில், அதாவது இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் பொறுத்தவரையும் ஏசி இல்லாத அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்றது வந்துட்டு பெரிய ஆச்சரியக்குரியதாங்க. அவ்வளோ அழகாக அவங்க எப்படி அந்த மண் செவரு எழுப்பி எவ்வளோ அதுக்குள்ளே வந்துட்டு அவங்க வாழ்ந்தாங்க, எப்படி வந்துட்டு அவங்களுடைய உணவு முறைகள் இருந்தது, எப்படி சாப்பிட்டாங்க, அது எல்லாமே அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கத்தார் ஐடி உள்ளவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ தாங்க. ஐடி இல்லாதவங்களுக்கு தான் அங்கே பேமெண்ட் இருக்குது. அதனால் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. நின்றுட்டு அவங்க ஸ்டோரியை கேட்கலாமான்னு இருக்கும். அந்தளவு அவங்களுடைய கஷ்டத்தை, அவங்களுடைய இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய அனிமல்ஸு, அவங்களுடைய நாட்டில் உள்ள பேர்ட்ஸு, ஸ்னேக்ஸ், அந்த டிசர்ட்டில் இருக்கிற ஸ்னேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் போயிட்டு பாருங்கள். இருந்து ஃப்ரீயாக இருந்தால் அழகாக போயிட்டு உட்காந்து நீங்கள் கவனிக்கலாம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக உள்ள ஒரு ஏரியாங்க. நம்ம ஊரில் எப்படி வந்துட்டு மண்பானை, மண் சட்டின்னு இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் அவ்வளோ அழகாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அந்த அவங்களுடைய அந்த பால், அந்த ஒட்டக பால் குடிக்கிறது, அந்த சாப்பாடு, உணவு முறைகள் எல்லாமே அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகேவா?